இந்த கேம் சேஞ்சர் பட்டியல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. இப்போ திமுக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, இப்ப கனிம வள கொள்ளையில நிருபர்கள் மீது தாக்குதல், அந்த விவகாரம் பொதுமக்கள் பார்வையில எப்படி பார்க்கப்படுகிறது? அந்த அந்த விஷயம் வந்து ஒரு செட்பேக் இல்ல. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கண்டிப்பா செட்பேக் தாங்க. ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து குறைந்தபட்சம் பொது வாழ்க்கையில நடிக்கவாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா, எந்த விதமான ஒரு பயமோ, ஒரு அச்சமோ கிடையாது. முதல்வர் வந்து நெறைய வாட்டி வார்னிங் பண்ணியிருக்கிறாரு. நம்மவர்கள் என்ன பிரச்சனை பண்ணுவீங்களோ, என்ன சண்டை இழுத்து விடுவீங்களோ, உங்கள நெனச்சா தான் எனக்கு பெரிய சங்கடமா இருக்குன்னுலாம் பேசியிருக்கிறாரு வெளிப்படையா. எதனால பேசுறாருன்னா, நல்ல பேர் சம்பாரிக்கணுன்றது தான் அதனுடைய நோக்கம். இப்ப இந்த கல் மணல் குவாரி இந்த மாரி வியாபாரம் பண்றது, அங்க போற நிருபர வந்து அடிக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு இப்போ ஒரு ஊடகத்துல திருப்பி திருப்பி அந்த செய்தி வருது இல்லைங்களா? அத வந்து மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? மக்களுக்கு வந்து அது புடிக்காது. மக்களுக்கு வந்து கண்டிப்பா கோவம் வரும். அதனால இது வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் தான்.